ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் வளரும்படி நீ தேடிய உனக்கான மாபெரும் வெற்றியை உன் கைகளிலேயே ஒப்படைக்கப் போகிறேன் என் செல்லமே. எப்போதுமே நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்னால் உனக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களையெல்லாம் தூக்கி எறிய தயாராக இருக்க வேண்டும். அதுதான் நல்லது நடக்க போகுதுன்னு நான் சொல்லிட்டேன் தானே. இன்னும் ஏன் நடக்காத விஷயத்தையும் கிடைக்காத விஷயத்தையும் மனசுக்குள்ளே யோசித்து குழம்பிக்கிட்டே இருக்க? ஏதாவது ஒரு விஷயத்தை மறக்கணும்னு நீ நினச்சின்னா முதல்ல உன் மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சுமைகளை தூக்கி எறிஞ்சு மறந்து போயிடு என் செல்லமே. ஏன்னா இப்போ நீ உன் மனசில் எதையெல்லாம் யோசிக்கிறியோ அது எதுவுமே எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள். அதை பற்றி யோசித்து மேலும் மேலும் நீ கவலைப்படுறதாலும் குழப்பம் அடைவதாலும் உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாம் தாமதமாகி போய்கிட்டே இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நீ இப்படி இதே யோசிக்கிட்டு இருந்தீனா பிரச்சனைகள் மேலும் மேலும் உன்னை தேடி வரும். அதற்கு பதிலாக எதை பற்றியும் யோசிப்பதை நிறுத்திவிட்டு இனிமே நாம் என்ன செய்யணும்னு அடுத்தடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி சிந்தனை செய். நீ நேர்மையாக இருந்தால் பல பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதே நேரத்தில் நீ சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே உன் நேர்மையின் காரணமாகவே உன்னிடமே தோற்றுப்போய் உன்னை விட்டு விலகி போகும் என் செல்லமே. நேர்மையாக இருக்கிறதெல்லாம் தப்புன்னு நினைக்கிறியா? அதுவும் உனக்கு ஒரு வகையில் நன்மையாகத்தான் முடிய போகுது. எல்லாமே இருந்தும் கூட எதையும் அனுபவிக்க முடியாமல் போனால் அதுக்கு பேர் தானே தலையெழுத்து. உனக்கு எவ்வளவோ சொந்த பந்தமும் உற்றார் உறவினர்களும் வசதி வாய்ப்புகளும் இருந்தாலும் கூட எதையும் பெருசாக அனுபவிக்காமல் எந்த விஷயத்துக்காகவும் பெருசாக சந்தோஷம் கூட பட முடியாத அளவுக்கு தானே பல துன்பங்கள் உன்னை வாட்டி வதைக்குது. கவலை கொள்ளாதே. தெரிந்தே தவறு செய்பவர்கள் ஒருபோதும் வருந்தவும் மாட்டாங்க, திருந்தவும் மாட்டாங்க. அப்படிதான் இப்போது உனக்கு கெடுதல் செய்பவர்கள் தெரிந்துதானே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்களை அப்படியே விட்டு அவர்களை விட்டு விலகி என்னை நோக்கி ஓடிவா. மனித வாழ்க்கை என்பது எதுவுமே புரியாத சிறு குழந்தை வயதிலிருந்து தான் தொடங்குது. ஆனால் எல்லாமே புரிஞ்சு வாலிப வயதை அடையும் போது பாதி விஷயங்கள் முடிந்து போய்விடுகிறது அல்லவா. கவலை கொள்ளாதே என் செல்லமே. எதை உனக்கு எப்படி செஞ்சு கொடுக்கணும்னு எல்லா விஷயங்களையும் அறிந்த உன் சாயப்பா உன் வாழ்க்கைக்கான வழிகாட்டலாக நிச்சயம் இருப்பேன். நீ எதை நினச்சும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் உனக்கு நல்ல முறையில் நான் முடிச்சு கொடுப்பேன்னு உன் சாயப்பாவின் மீது பாரத்தை போட்டு இந்த நாளை சந்தோஷமாக துவங்கு. நீ தேடி தேடி தவித்து எதிர்பார்த்து காத்திருந்த ஒன்று இப்போது உன்னை வந்து சேரப்போகுது. தூக்கத்தில் இருப்பவனை ஒருபோதும் எழுப்பக்கூடாது. ஏன்னா அப்போது தானே அவன் பாவம் செய்யாமல் இருக்கிறான். மனிதர்கள் விழித்திருக்கும் எல்லா நேரங்கள்லையும் ஏதாவது ஒரு சிறு உயிருக்காவது ஒரு தவறையோ தீங்கையோ செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்கன்னு ஒரு கணக்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது எந்த தவறும் செய்யாமல் தியான நிலையில் இருக்கக்கூடிய தூக்கக்கூடிய மனிதர்களை எக்காரணம் கொண்டும் சித்திரவதை செய்ய வேண்டாம். ஒருத்தர் தூங்குறாங்கன்னா நிம்மதியாக விட்டுடு. அவருக்கும் கடமைகளும் பொறுப்புகளும் இருக்குதுன்னு அவரே தானாகவே உணர்ந்து எழுந்து அவர்கள் வேலையை செய்யும்படி பழக்கப்பாரின் செல்லவே. நீ யாருக்கெல்லாம் பரிதாபம் பார்க்குறியோ, யாரையெல்லாம் பார்த்து பாவம் நினைக்கிறியோ அவங்க தான் முதல்ல உன்னை கஷ்டப்படுத்துவாங்க. பல நேரங்களில் நீ அவமானப்படுவதற்கும் அவர்கள் தானே காரணமாக இருக்காங்க. விட்டு விடு என் செல்லமே. கொஞ்சம் விட்டு கொடுத்து போ. கிடைப்பது அன்பாக இருந்தால் அதை கொடுப்பது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும். நீயே எல்லாருக்கும் அன்பை கொடுக்கக்கூடிய நல்ல பிள்ளையாயிரு. காலம் மாறும் மாறும்னு காத்துக்கிட்டு இருக்க உனக்கு நிச்சயமாக நல்ல காலத்தை நான் தரதான் போகிறேன். நீ காலம் மாறும்னு கற்பனையிலே காத்துக்கிட்டு இருக்காத. அதை மாற்றுவதற்கு உன்னால் முடிஞ்ச முயற்சிகளை நீ செய்யத்தான் வேண்டும். முயற்சி செய்யாமல் இந்த உலகத்தில் எங்கேயும் எப்போதும் எதுவும் மாறாது என் செல்லமே. உன்னை விமர்சிக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அறிவாளியாக இருக்கிறதால தான் உன்னை பற்றி குறை சொல்கிறாங்கன்னு நீ யோசிக்க வேணாம். மற்றவர்களை குறை கூறக்கூடிய மனிதர்கள் எல்லாம் பல சமயங்களில் அறிவில்லாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதனால தான் யார் எதை சொன்னாலும் அது அவர்களுக்கு சரி வருமா உனக்கு சரி வருமானு யோசித்து உன் வாழ்க்கைக்கு சரியான விஷயங்களை மட்டும் செய்ய தொடங்குன்னு நான் சொல்கிறேன். ஓம் சாய்ராம்.